எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரெட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு முட்டை 4 பிரெட் இருந்துச்சுன்னா போதும், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். இது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். நீங்கள் மீடியம் சைஸ் எடுத்துக்கிறதுனாலும் ஓகே. நான் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். இது பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மொத்தமாகவே உப்பு சேர்த்துட்டோம். 4 பிரெட் ஸ்லைசஸ்க்கு ப்ளஸ் ஒரு முட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை உருகி வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கலாம். இது இங்கே வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே ப்ரெட்டை நீங்கள் கையால் பிச்சு சின்ன சின்ன துண்டாக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பொரியலை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றுனது ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துடணும். முட்டை அதிகமாக வெந்துருச்சு அப்படின்னா ப்ரெட்டில் முட்டை ஒட்டாது. அதுக்காக நம்ம சீக்கிரமே சேர்த்துட்டோம் அப்படின்னா முட்டையெல்லாம் ப்ரெட்டில் நல்லா ஒட்டி நல்லா கோட்டாயிரும். அப்போ தான் நல்லா ப்ரெட்டு மொறுமொறுன்னு சூப்பராக வரும். அதுக்காக நம்ம சீக்கிரமே முட்டை உடச்சி ஊற்றின உடனே ப்ரெட்டையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கணும், முட்டை எல்லாம் ப்ரெட்டில் சேர்கிற அளவுக்கு. இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் நல்லா வதக்கும்போது தான் ப்ரெட்டு நல்லா மொறுமொறுன்னு வரும். இது எல்லாமே ஸ்லோ குக்கிங்கில் தான் பண்ணணும். அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே வச்சிடணும். ஆரம்பத்துலேருந்து சிம்மில் வச்சுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறத்துலேருந்து சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. வேறு காரப்பொடியும் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அந்த காரமே நமக்கு போதும். மஞ்சத்தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் எல்லா இதுலேயும் படுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ப்ரெட்டு ஸ்வீட் ப்ரெட்டாக இருக்கும்போது மஞ்சளும் சேர்ந்து அதோட ஸ்மெல்லு ப்ளஸ் அந்த ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் பெப்பரும் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் பெப்பர் தூளாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு பெப்பரை எடுத்து சின்ன உரல் இருக்கும் இல்லையா, அதில் நச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன உரல் நச்சு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி 1 2 அடைச்சாவே போதும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதோட ஸ்மெல்லு. நம்ம கிண்டிக்கோங்க, இல்லைனா இது கருகிடும், இல்லைனா அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது 5 நிமிஷம் தான், சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கள். சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு மறுபடியும் நீங்கள் இதை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் ப்ரெட்டு நல்லா மொறுமொறுன்னு வரும், சாஃப்டாக இருக்காது. இது மொறுமொறுன்னு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக சாப்பிட்றதானாலும் ஓகே, இது மொறுமொறுன்னு சாப்பிட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அது செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். பாருங்கள், இப்படி தான் இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.